மாவட்டத்தை சார்ந்த தொகுதி கொஞ்சம் அமைதியா இருக்கையில் அமருங்க. தொகுதி தயவு செய்து கேள்வி நேரம் வந்து லைவா பேரிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க இருக்கையில் அமர்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆரணி கண்ணமங்கலம் சாலை கிலோமீட்டர் 0/0 முதல் 16/0 வரை ஏற்கனவே பாவுதளத்துடன் கூடிய 2 வழி சாலை அமைக்கப்பட்டு அதிக அளவில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இச்சாலை கண்ணமங்கலம் ஜங்ஷனிலிருந்து சேவூர் பைபாஸ் வரை 16 கிலோமீட்டர் சாலை. இச்சாலையில் வேலூரிலிருந்து விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் பாண்டிச்சேரி நகர்களுக்கு செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் செல்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுகிறது. இச்சாலை மாவட்டத்தின் முக்கியமான சாலையை கருதுவதால் இச்சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்த தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்போது தமிழகமெங்கும் மத்திய தடுப்பு சுவருடன் கூடிய சாலைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பு சுவரில் சம்பந்தப்பட்ட துறையே உயர்ந்த கம்பத்துடன் கூடிய LED விளக்கு அமைத்து பயன்பாட்டுக்கு விடப்பட்டு அதை சம்பந்தப்பட்ட நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு ஒப்படைக்க அரசு பரிசீலிக்குமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆட்சியின் சார்பாக எதையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை. அதுவும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த தொகுதி அமைதியா இருக்கையில் அமருங்க. தொகுதி என்கிற காரணத்தினால் தயவு செய்து கேள்வி நேரம் வந்து லைவா பேரிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க இருக்கையில் அமர்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு 337 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை பராமரித்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 கிலோமீட்டர் நீளங்களை சாலைகளை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம். 9.70 கோடி மதிப்பீட்டில் 7 பாலங்களை உங்களுடைய ஆரணி தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது.